சண்டே மார்னிங் 7:30 இந்த விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் மீன் கடைக்கு தான் கிளம்பிட்டேன். மீன் கடையில் பார்த்திங்கன்னா பாறை மீன், ஜிலேபி மீன், கட்லா, லோகு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எப்போயுமே வழக்கம் போல் நான் எடுக்கிற மீன் இல்லை, மத்தி மீனா இல்லை மீனே இல்லை. அதனால் சரின்னு கட்லா மீன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸ்கூல் பிள்ளைங்க லீவ் போட்டால் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது ரீசன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி என் நிலமை ஆயிடுச்சு. நேற்று விலாக் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நேற்றுக்கு சடவுன், அதனால் மொபைலில் சார்ஜ் இல்லாதனால வீடியோ எடிட் பண்ண முடியல. அதனால தான் நேற்றுக்கு விலாக் வரல. சண்டேனா ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ் இவங்களுக்கு தாங்க லீவு. நமக்கு கிச்சன் வேலை செய்கிறவங்களுக்கு சண்டே தான் பயங்கரமான பிஸியான வேலையாக இருக்கும். காலையில் 7:30 ஆரம்பித்த வேலை பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் தான் எனக்கு கேப்பு. அதுக்கப்புறம் லஞ்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு யூஸ்வலாக எப்பயும் செய்கிற மாதிரி மீன் குழம்பு, மீன் ரோஸ்ட்டும் தான் செஞ்சுருந்தேன். சந்தோஷத்துக்கு தயிர் தாளித்து கொடுத்துட்டேன், பூசணிக்காய் வறுத்துருந்தேன். ஹஸ்பண்ட் நைட்டு டின்னருக்கு சாப்பாடு எனக்கு கட்டி கொடுத்துருன்னு சொன்னார். அதனால் அவருக்கு தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேன். போகும்போது அதை கலரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லஞ்சுக்கு சாப்பிட வர நேரம் பார்த்து ரோஸ்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாம் மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் ரோஸ்ட் மட்டும் போட்டுட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பாடு மறுபடியும் ஒரு டம்ளர் வச்சுருந்தேன். ஏன்னா டின்னருக்கு சாப்பாடு கொடுக்குறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகவே சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு மறுபடியும் ஒரு டம்ளர் வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு இவ்வளோ கிடக்குது, நீ எப்போ தான் வேலை முடியும்னு எனக்கே தெரியல. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.